ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுற குருணை மருந்து, பூச்சிக்கொல்லி மருந்து. இந்த மருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எலி, பூச்சியை சாக வைக்கிறதுக்காண்டி நார்மலாக வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மருந்தை வந்து சிக்கனில் கலந்து டாகுக்கு போட்டு டாகை சாக வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா, லைக்கா பெட் ஹாஸ்பிட்டல் திண்டுக்கல்லில் மட்டும் அரௌண்ட் 10 டாக்ஸ் வந்து அட்மிட் ஆயிருந்தது, ப்ரெசென்ட் ஆயிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 டாக்ஸ் வந்து கொஞ்சம் இயர்லியாக வந்து அட்வான்ஸாக வந்து ப்ரெசென்ட் பண்ணனால அதை டயக்னோஸ் பண்ணி டக்குன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு டாக் பார்த்தீங்க அப்படின்னா காப்பாற்றவே முடியல, ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்துட்டாங்க. அந்த டாகோட வீடியோ பாருங்களேன், அந்த டாக் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பாருங்கள். அப்படியே ஷிவரிங் ஆகி அப்படியே துடிச்சு அது இறக்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஃபேஸ்லாம் பாருங்கள், வாயில் இச்சியாக வந்து மோஷன்லாம் லூஸாக போய் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த டாக் பார்க்குறதுக்கு. இது எப்படி அது ஹியூமன் பீயிங் வந்து ஒரு நாயவோ ஒரு ஒரு மயிலவோ இல்லை ஒரு எனி பேர்ட்ஸோ எனி அனிமல்ஸோ ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. ஹியூமனிட்டி வேர் இட் கோஸ்ன்றது எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு இதில். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கள், கருணையை காட்டுங்க. ஒரு டாக்ன்றது நன்றியுள்ள விலங்கு. அது ஏதாவது ஒன்று பண்ணுமா, அது ஏதாவது ஒன்று செய்யுமா உங்களை? எவ்வளோ நல்ல விலங்கு தெரியுமா அது? வாயில் சலவேஷன் வந்து எக்ஸஸாக சலவேஷன் வந்து நொறையாக தள்ளி வாமிட் எடுத்து அது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்லி இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹியூமன் பீயிங்குள்ள எனிமிட்டியில் தான் இந்த ப்ராப்ளமே நடக்குது. இந்த வீட்டில் இருக்கவங்க பக்கத்து வீட்டில் ப்ராப்ளம் இருக்குது, எதிர்த்து வீட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஸோ ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு தான், அவங்களோட டாக் கிடையாது. டாக் என்ன பண்ணுச்சு, டாக் இது வந்து சண்டை போட்டுச்சு அவங்கள்ட்ட வந்து, பாவம் இல்லையா அது? அதுக்கு போயிட்டு குருணை மருந்து வச்சு சத்தா அது டாக் இறந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்காது? ஒரு நன்றி உள்ள விலங்கு இல்லையா அது? இவ்வளோ பார்க்க அது நீட்ஸ் ஒன்லி லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் அது கேட்கும். சாப்பாடு போட்டிங்கன்னா வாழாயிட்டு பின்னாடியே வரும். உங்களை அப்படியே டெடிக்கேட்டடாக அவர் அது லைஃபே அது உங்களுக்கு டெடிக்கேஷனாக பண்ணிடும் உங்களை. அந்த மாதிரி உள்ள ஒரு 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 ஆட்டிடியூடான அனிமலுக்கு வந்து கொடுக்கறது எவ்வளோ பாவம் இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக் வந்து ஷிவரிங் இருக்குது, ரொம்ப நடிக்கிட்டே இருக்குது, வாயில் சலவேஷன் வருது, லூஸ் மோஷன் போகுது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா பாய்சனிங் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உடனே வெட்டனரி ஹாஸ்பிட்டல் உடனே கொண்டு வந்து உடனே ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க.